அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ். அன்புள்ள சகோதரர்களே சகோதரிகளே, இன்றோடு நாங்கள் ரமதான் 25வது நாளுக்குரிய ரெக்கார்டிங்கை நாங்கள் செய்கிறோம். நாங்கள் இந்த முழு சீரீஸ்லேயும் இந்த உலகத்தில் எங்களோட பணி என்ன, ஒரு அல்லாஹு தாலாவை திருப்திப்படுத்தி வாழ்கிறதாக இருந்தால் அந்த வாழ்க்கை எப்படியானதாக இருக்கணும், அப்படியான வாழ்க்கையில் ஒரு முஸ்லீம் அவன் மென்டாலிட்டி மைண்ட் செட் எப்படியாக அமைக்கப்பட்டிருக்கணும், அதே நேரம் அவன் செயல்பாடுகள் எல்லாம் எப்படியாக அமைஞ்சிருக்கணும் என்ற வகையிலான விஷயங்களை வேறுபட்ட கோணங்களில் நாங்கள் பார்த்து கொண்டு வரோம். அந்த வகையில் இன்றைக்கு ஒரு ஹதீஸை நான் விளக்கமாக எடுத்துக்கொள்கிறேன். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, முஸ்லீமில் பதியப்பட்டிக்குது, நாங்கள் எல்லாம் கேட்குற ஹதீஸ் தான். அதாவது இதா மாத இப்னு ஆதம் இன்கத அமலுஹு இல்ல மின் தலாஸ், ஒரு மனிதன் மௌத்தாகிட்டால் அவரோட அமல்கள் எல்லாம் நின்று போயிடும், மூன்று தவிர. ஒன்று சதக்கத்துன் ஜாரியத்துன், அதாவது ரன்னிங் சதக்கா. ஜாரியான அதுதான் அது மொழிபெயர்ப்பு. ரன்னிங் சதக்கா அதாவது தொடர்ந்து யூஸாக இருக்கக்கூடிய, யூஸ் பண்ணப்படத்தக்க நிலையில் இருக்கக்கூடிய சதக்கா. அடுத்தது இல்முன் யுன்தஃபஉ பிஹி, பயனளிக்கக்கூடிய ஒரு அறிவை விட்டுட்டு போனால் அதுவும் அவருக்கு நன்மை சேரும். அடுத்தது வலதுன் சாலிஹுன் யதுஉ லஹு, அவருக்காக பிரார்த்திக்கக்கூடிய ஒரு சாலிஹான புல்ல. இந்த மூன்றும் தடைப்படாது. அவர் விட்டுட்டு போன சதக்கத்துல் ஜாரியா அவருக்கு நன்மையை கொண்டு சேர்த்து கொண்டிருக்கும். அதே நேரம் அவர் யாருக்கோ ஒரு அறிவை படித்து கொடுத்து அதை யாரேனும் ப்ராக்டிஸ் பண்ணும் போதெல்லாம் அதுவும் அவரை பேய்த்து சென்று கொண்டிருக்கும். அதே நேரம் அவருக்காக துவா செய்கிற ஒரு பிள்ளையை, சாலிஹான பிள்ளையை விட்டுட்டு போனால் அவருடைய துவாவால் அதுக்குரிய அவருடைய நன்மை அவருக்கு கிடைக்கும் என்று சொல்லி. அப்போ நான் இந்த இதில் ரெக்கார்டிங்கில் நான் சொல்ல பார்க்குற அந்த விஷயம் அந்த சதக்கா ஜாரியா பற்றின அந்த விஷயந்தான். சகோதரிகளே, நாங்கள் மறுமையை நம்புகிற வகையில், மறுமையில் நம்பினா எப்படி, அதை நம்பின ஒருத்தர் சொல்கிற வார்த்தை இல்லையே, ஆட்கள் சிலவங்க சொல்லுவாங்க, எல்லாரும் சொர்க்கம் போனால் நரகத்துக்கும் போகிறதுக்கு ஆட்கள் வேணுமேன்னு சொல்லுவாங்க. அப்படின்னா அவர் மறுமையை நம்ப இல்லைன்ற அர்த்தம். அவர் உண்மையிலேயே மறுமையை நம்புகிறாரு, நரக நெருப்பிட அதோட பார தூரத்தை நம்புகிறாருண்டா அப்படி போக மாட்டார். அப்படின்னா இங்கே உள்ளவர் ஒருத்தர் நெருப்பில் கை வைக்க மாட்டார் தானே. அப்போ மறுபடிய நெருப்பை அவர் உண்மைக்கு நம்புவாருன்னா இப்படியான வார்த்தையில் பாவிக்க மாட்டாங்க. அவங்க நம்பாத நிலையில் தான் அவங்க பாவிக்கிறாங்க. அதே மாதிரி மறுமையை நம்புறதுல அந்த சொர்க்கம் இருக்குது, அதை நான் அடைஞ்சு கொள்ளணும்னு நினச்சா ஆட்கள் துவாஸ் கேட்குறது தான். யாரெல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் சொல்லிக்கிறாங்க. அதாவது சொர்க்கத்தில் ஒரு சாட்டைண்டா என்ன, அது ஒரு சவுக்கா சம்திங், ஒரு கம்பு, ஒரு மிருகத்தை ஓட்டுறதுக்காக பாவிக்கிற உண்டு. ஒரு சாட்டை வைக்கிற இடத்துல அளவு உனக்கு கிடைச்சாலும் இந்த உலகத்தில் உள்ள எல்லாம் கிடைக்கிறத விட உனக்கு சிறந்தது என்று மாதிரி சொல்லிக்கிறான். சரிதான். அப்போ ஆனால் மறுமையை உண்மையிலே நம்புகிறவன், அதுக்காக ஆசைப்படுற ஒரு மூமின் இப்படி எனக்கு பேச மாட்டான், எனக்கு ஒரு சாட்டட் அளவு கிடைச்சாலும் சரி என்று. அப்போ உண்மையிலே அப்போ அதுக்காக ஒர்க் பண்ணுறதுன்றா ஒரு ஹையர் அச்சீவ்மெண்ட் ஒன்று எனக்கு கிடைக்கணுன்ட்டு தான் ஒருத்தர் விரும்புவாங்க. ஏன்னா அதுக்கு பிறகு ஒரு செயல்பாடெல்லாம் இல்லை அவருக்கு. அவருக்கு எந்த தரஜா கிடைச்சிதோ அங்கே தான் அவர் அதுக்கு பிறகு மேலே போகிறேன்ற ஒன்று இல்லைன்னா, அப்போ அது கிடைக்கிறது நல்லாவே கிடைச்சிடணும் என்று தான் ஆசைப்படுவாங்க. அதனால தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எங்களுக்கு வழிகாட்டிக்கிறாங்க, நீங்கள் சொர்க்கத்தை கேட்டால் ஃபிர்தௌஸுல் ஆலா,
அந்த மிக உயர்ந்த அந்த சொர்க்கத்தை கேளுங்கன்னு சொல்லிக்கிறாங்க. அப்போ இது என்னத்தை சொல்லுதுண்டா என்னண்டா கேட்குறது என்றது சொல்லப்பட்டாலும் இந்த ஹதீஸில் ஒரு மூமின் செயல்பாடுகள் எல்லாம் பர்ஃபெக்டாக இருக்கணும். அவன் ஹையர் அச்சீவ்மெண்ட்டை டார்கெட்டாக பண்ணணுமே அல்லாமல் 2ஆம் தர 3ஆம் தர 100வது நிலையில் உள்ள இதுகள் எனக்கு கிடைச்சா போதும் என்று இருக்க மாட்டான். அவன் ஒன்றை செஞ்சு ஒன்றை அடைய பார்த்தா அது ஹையர் த பெஸ்ட் அச்சீவ்மெண்ட்டை அடைய பார்ப்பான்ன்றது. அது ஒரு உலகத்தில் பெஸ்ட்டை தான் நாங்கள் அடைய பார்ப்போம்ன்றது ஒரு மனித நடத்தையாக இருந்தால், அதே ஒரு புத்தியுள்ள மனுஷன் மறுமையும் இருக்குதுன்று உண்மையாகவே நம்புகிற மனுஷன் அப்போ அதுலேயும் ஒரு ஹையர் அச்சீவ்மெண்ட் வேணுமென்று துவா செய்ய ரசூலுல்லாஹ் சொல்லிக்கிறாங்க. அப்படி ஆசைப்படுவான், அதுக்காக தன்னை வேலைகளை அமைச்சு கொள்வான். நீ அப்படி பார்த்தா சகோதரிகளே, நாங்கள் மறுமையில் உயர் இடங்களை அடைகிறதுக்கு எங்களோட வாழ்காலத்தில் நாங்கள் செய்கிற பணிகள் போதாது. நாங்கள் எங்களோட தொழுகையும் எங்களோட நோன்பும் எங்களோட ஹஜ்ஜும் எங்களோட திக்குறுகளும் எங்களோட அதுகள் போதாது. அதுகளால் பெரிசா அடைஞ்சு கொள்ளே இல்லாது. உண்மையிலேயே அப்படி எங்களுக்கு ஆசை இருந்தால் என்னென்னா அந்த எங்களுக்கு சொல்லுவாங்க, இங்கே பிரிட்டனில் சொல்லுவாங்க அந்த பசிவ் இன்கம்னு சொல்கிறது. அதாவது நான் தூங்கி கொண்டிருக்கும் போதும் எனக்கு வருமானம் வரணும். அப்படியான வருமானங்கள் எப்படியானது? ஒரு பில்டிங்கை கட்டி வச்சுருந்தா அப்போ அதிலிருந்து வாடகை வாரது எப்போவும் வர்றதுன்றது தான் அர்த்தம். நான் தூங்கிக்கிட்டு இருக்கும் போதும் அதுக்குரிய கணக்கு வந்து கொண்டிருக்கும். அதாவது இதில் ஒவ்வொரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க தானே. அப்படி பண்ணினா அதோட லாபம் எங்களுக்கு எங்களோட பேங்குக்கு உளுந்து கொண்டு இருக்கும்ன்றது தான் அதில் அர்த்தம். அதுதான் பேசிவ் இன்கம்னு சொல்கிறேன். அப்போ அந்த மாதிரி இன்கம் மாதிரி தான் இந்த சதக்கத்துல் ஜாரியா. அதாவது எங்களுக்கு நாங்கள் மௌத்தாவினத்துக்கு பிறவும் எங்களுக்கு நன்மை செய்கிறதுக்குரிய ஏற்பாடுகளை செஞ்சு வச்சுக்கிறது தான் அந்த சதக்கத்துல் ஜாரியான்னு சொல்கிறது. அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னால் ஒரு மனுஷன் ஒரு மரத்தை நட்டானண்டா அந்த மரத்தை அது பழம் கொடுக்குறதுண்டா அதிலிருந்து எந்த ஒரு பறவையோ ஏதோ அதுலேருந்து சாப்பிட்றாங்கன்னா அந்த நன்மையெல்லாம் அந்த மனுஷனுக்கு போகும் என்று சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த விஷயந்தான் அது. அப்போ இதுலேயே அந்த சதக்கத்துல் ஜாரியா என்ற விஷயத்திலேயே பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட் என்னென்னா எங்களின் வழியாக எங்களின் காரணமாக ஒரு மனுஷன் அல்லாஹ்வை விளங்கி கொள்வது. அது நம்மளாம் சந்தோஷப்படுறது தானே. இஸ்லாமியங்களுக்கு இங்கே போயிட்டு ஒரு அமைதி தானே. நாங்கள் அடுத்தது இந்த வீடியோலெல்லாம் பார்க்குறது தானே அழுகுறாங்க. ஏன்னா நான் இஸ்லாத்தோட எதிரியாக இருந்தேன், இஸ்லாம் இப்போ எனக்கு கிடைச்சிட்டு எனக்கு வேறு ஒன்றுமே தேவையில்லை, சரி சந்தோஷமாக இருக்குது என்று சொல்றியெல்லாம் நீங்கள் பார்த்துப்பீங்க தானே. அப்போ இஸ்லாம்ன்றது அல்லாஹ் தாலாவை தெரிஞ்சு அவனுக்கு நன்றி உள்ளவங்களாக இருக்கிறது தான். ஆனால் உலகத்தில் மனுஷர்களுக்கு சந்தோஷம் ஏன்னா அவங்களுக்கு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொள்வாங்க, குடும்ப வாழ்க்கை சீராகும், இப்படி எல்லாம் இருக்குதுன்னா. அப்போ ஒரு மனுஷனுக்கு இந்த இஸ்லாத்தை காட்டி கொடுக்குறது என்றா அதுதான் பெண்ணும் பெரிய ஒரு சதக்கத்துல் ஜாரியா. அப்போ அதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, லி அன் யஹ்திய பிக்கல்லாஹு ரஜுலன் கைருன் லக்க மின துன்யா வமா ஃபீஹா. அதாவது உன் மூலம் ஒரு மனிதனுக்கு ஹிதாயத்து கிடைக்கிறது இந்த உலகத்தில் உள்ள எல்லாத்தையும் விட உனக்கு அது சிறந்தது. அப்போ இந்த வேலையை அப்போ இப்படியான ஒரு விஷயத்தை தான் சஹாபாக்கள் செஞ்சிட்டாங்க. அதனால் அவங்களோட தரத்தை அடைய இயலாது. அது அவங்களுக்கு அந்த பசிவ் இன்கம் பேத்து கொண்டே இருக்கும். அவங்க இப்போ அபூபக்கர் ஒன்று பற்றி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னால் அவருடைய ஈமான ஒரு தட்டிலையும் உலகத்தில் உள்ள எல்லாருடைய ஈமானையும் இன்னொரு தட்டில் வச்சாலும் அது அவருடைய ஈமான் தான் பலமாகுமெண்டா. அதுங்க ஈமான் என்று சொன்னதை நான் விளங்கிக்கப்படுத்த பார்க்குறேன்னுண்டா அவருடைய அமல் என்று சொல்லுங்களே. அப்போ அது எப்படி எல்லாரோட அமலும் இவருடைய அமலுக்கு சரி அந்த அளவுக்கு வராதுன்றா என்னண்டா அவர் ஒரு வெரி இஸ்லாத்தை தழுவின அடுத்த நாளே ஒரு 6 பேரை கொண்டு நிறுத்துவார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட. பெரிய ஆட்கள் அவங்க.
அவங்களால பெரும் பெரும் நன்மைகள் நடந்துச்சு. சாத் இப்னு அபி வக்காஸ், உஸ்மான் எல்லாம், பிலால், அந்த இது மாதிரி தல்ஹா, இது பெரிய ஆட்களை வந்து கொண்டு வந்து ரசூலுல்லாஹ்கிட்ட விடுவாங்க. இவங்க இஸ்லாத்தை தழுவி கொள்வாங்கன்னு சொல்லி, அப்போ இஸ்லாத்தை சொல்லி அது கொண்டு, அப்போ அவங்கள்ட்ட இருந்து உருவான சந்ததிகள், அவங்களோட சாதனைகள், அவங்களோட பிள்ளைகளோட சாதனைகள், அவங்கள்ட்ட உருவான சந்ததி, இவங்கள்ட்ட எல்லாரோட நன்மையிலையும் கொஞ்சம் 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 இந்த அபூபக்கர்லானு பெய்த்து கொண்டே இருக்க போகுது. அதனால தான் அவருடைய ஈமானும் அவருடைய அந்த அமலும் அவருடைய சொர்க்கத்தில் அவருடைய தரஜாவும் மிக உயர்ந்ததாக இருக்க போகுது. அந்த அது அந்த பேசிவ் இன்கம்னு சொல்கிறோம். உதாரணத்துக்கு சொல்லுங்களேன், நான் இங்கே இப்போ நான் ஒரு ஸ்பீச்சில் நான் சொல்கிறேன், பிலால் ரலியல்லாஹு பாருங்கள், அவருக்கு எவ்வளோ உறுதி, அவரை உமையா அண்ட் அவருடைய இந்த யார் அவருடைய எஜமான் வந்து அந்த சுடு மணலில் போட்டு கல்லொண்டைய மேலே வச்சு கொண்டு நீ இஸ்லாத்தை விடணும் என்று சொன்ன நேரம் பாருங்கள், அவர் உடையில, அவர் வந்து அஹத் என்று சொன்னார், அல்லாஹ் ஒருத்தன் தான் என்று சொன்னார் என்று சொல்லி அந்த அவரை ஆதாரம் காட்டி அதுலேருந்து உணர்வு பெறுறோமெண்டா, நானும் உணர்வு பெற்று உங்களுக்கும் உணர்வு பெறதுக்கு மாதிரி அந்த ஸ்பீச் அமைக்கிறேன்டா, அவர் செஞ்ச அந்த தியாகம்தான் அந்த அந்த மொடல், பீயிங் அ மொடல், அதை முன்மாதிரியாக இருந்ததைத்தான் நாங்கள் உதாரணம் பெறுறோம். அப்போ நான் அவரை காட்டி நான் ஆதாரம் சொல்கிறதால அவருக்கு அந்த நன்மை போகும். நாங்கள் இன்ஸ்பயர் ஆகுறோம், நாங்கள் உணர்ச்சி பெறுறோம், எங்களுக்கு எல்லாம் நன்மை தரான்னா அதில் ஒரு ஷேர் ஒன்று அவருக்கு எல்லாம் கொடுத்து கொண்டு இருப்பார். அப்போ அது அப்போ இஸ்லாத்தை செய்கிறது வந்து பெருசிய விஷயம். எல்லாம் வந்து அப்படியான வேலைகளை செஞ்சால் வந்து மறுமையில் கூலி கொடுக்கறது ஒரு பக்கம் இருக்க, இந்த உலகத்துலேயும் அல்ல அவங்களுக்குரிய பங்கை கொடுத்துட்றான் போல், அல்லது இந்த அவங்களுக்கான மதிப்பு மரியாதை என்றது. அப்போ யோசிப்பாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட பெரிய இந்த உலகத்தாருக்கே வழிகாட்டின ஒரு பெரிய ஆள். அதனால் ரசூலுல்லாஹ் அல்லாஹ் தஆலா சொல்ல, வரஃபஅனா லக திக்ரக், உன்னை பற்றின மென்ஷனை, உங்களை பற்றி குறிப்பிடுதல், உங்களுக்காக பிரார்த்திக்கிறது, இந்த விஷயத்தை நான் மிக உயர்ந்த நிலையில் நான் ஆக்கி வைப்பேன் என்று. அப்போ எப்படி நடக்குதுன்னா, ஒவ்வொரு நாளும் அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ்னு சொல்லி போட்டு பாங்கு சொல்லப்படுது, உலகத்தில் சத்தமாக சொல்லப்படுது உலகம் முழுக்க. அதே மாதிரி ஒவ்வொரு முஸ்லீமும் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ்னு சொல்கிறான். முஹம்மது என்று பெயர் சொன்னதுமே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கு நீ அருள் செய்யலான்னு எல்லாரும் துவா செய்கிறாங்க. உலகத்தில் ஆக கூடுதலாக வைக்கப்பட்டிருக்கிற பேர் முஹம்மத் என்று சொல்லுவாங்க. அப்போ அந்த அளவுக்கு அவரோட மென்ஷன் அவரை பற்றி குறிப்பிடுதலை எல்லாம் மிக உயர்த்தியாக வச்சுக்கிறான். அப்போ இந்த எங்களோட உம்மத்தை, எங்களோட முஸ்லீம் சமூக பின்னணியில் எடுத்துக்கொள்ளுங்களே, நாங்கள் மதிக்கிறவங்க சஹாபாக்கள் போகன்னு சொல்லுங்களே, யார் இமாம் ஷாஃபிஈ, அபு ஹனீஃபா, இமாம் மாலிக், இமாம் அஹ்மத் எல்லாம் பெரிய ஆட்களாக நாங்கள் சொல்கிறோம். ஏன்டா அவங்களுக்காக வாழ்ந்துட்டு போக இல்லை, அவங்க வந்து இந்த மார்க்கத்துக்காக பெரும் பாடுபட்டு பெரும் ஆய்வுகளை செஞ்சு அதுக்காக மனிதர்களுக்கு வழிகாட்டுற, இந்த மார்க்கம் என்னன்னு சொல்லி மனிதர்களுக்கு வழிகாட்டும் வகையில் புத்தகங்களை எழுதி மாணவர்களை ப்ரொடியூஸ் பண்ணி அப்படியெல்லாம் செஞ்சது மட்டுமல்ல, அவங்கள இந்த மார்க்கத்திற விஷயத்தில் காம்ப்ரமைஸ் பண்ணுற ஒரு சோதனைகளுக்கு உட்படுத்தப்பட்டாங்க அந்த ஆட்சியாளர்களால். அப்போலாம் ஏலாதுன்னு சொல்லி அதுக்காக இமாம் அஹ்மத் இப்னு ஹன்பல் அடிக்கப்பட்டார். அபு ஹனீஃபா இமாம் மிச்ச சித்திரவதை செய்யப்பட்டார். இமாம் மாலிக்கு கூட அவர் பெரும்பெரு மிக கண்ணியமான ஒரு மனுஷன், அவர் கூட தாக்கப்பட்டார், இந்த அந்த கசையால் அடிக்கப்பட்டார். அப்போ அவங்க வந்து இந்த மார்க்கத்துக்காக, இந்த மார்க்கத்தில் முன்மாதிரிகளாக இருந்து இந்த மார்க்கத்தை வளர்க்குறதுக்காக பாடுபட்டு எத்தனையோ மாணவர்களை உருவாக்கி பெரும் வழிகாட்டலை, இந்த உம்மத்துக்கே வழிகாட்டலை தந்துட்டு போனதால் எல்லாம் மறுமையில் அவங்களுக்கு கூலி கொடுக்கறது தான். ஆனால் இங்கேயே அந்த கூலியை கொடுக்குற மாதிரி
ஏன்னா அவங்க எவ்வளோ நாங்கள் மதிக்கிறோம். சலாஹுதீன் அய்யூபின்னு சொல்கிறோம், இமாம் இப்னு தைமியான்னு சொல்கிறோம். இவங்கெல்லாம் இந்த உம்மத்துக்காக அவங்க ஒர்க் பண்ணி அவங்களோட பின்னணியில் பலதை விட்டுட்டு போன என்ற பின்னணி. ஸ்ரீலங்கா கண்டெக்ஸ்ட் வந்தால் கூட நம்ம நலிம் ஹாஜாரை சொல்கிறோம். நாங்கள் எல்லாரும் சொல்லுவோம். ஏன்னா ஒரு ஒரு நிறைய கொடுத்துக்கிறார், நிறைய செஞ்சுக்கிறாரு, அது டிஸ் பண்ண இயலாத அளவுக்கு. ஆனால் எங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒன்று ஜாமியா நலிமியான்னு சொல்லி ஒரு கலாப்பு விட ஒரு ஒரு மதரசாவை விட கொஞ்சம் உயர்ந்த நிலையில் உள்ள பலதையும் படித்து கொள்கிற, உலக அறிவையும் மார்க்க அறிவையும் படித்து கொள்ளக்கூடிய ஒரு பெரிய நிறுவனத்தை உருவாக்கி அவரோட சொந்த சல்லியை போட்டு அதெல்லாம் செஞ்சு நிறைய பாடுபட்டுட்டு விட்டுட்டு போயிட்டுக்கிறார். அப்போ அதனால் எத்தனையோ பேர் அறிஞர்களாக மாறுறாங்க, இந்த உம்மத்துக்கு பங்களிக்கிற மனிதர்கள் உருவாக்கப்படுறாங்க. இப்போ இந்த நிலையில் அவரை நாங்கள் நினைவில் கொள்கிறோம், அவரை எல்லாம் நினைவில் கொள்ள வச்சிக்கிறார். அதே மாதிரி தான் நாங்கள் இந்த ஸ்ரீலங்காட எங்களோட முஸ்லீம் சமூகத்தில் ஃபொரெவர் நின்று நிலைச்சிட்ட ஆட்கள் என்று சொல்லி டிபி ஜாயாவை சொல்லுவாங்க, ராசிக் ஃபரீதை சொல்லுவாங்க, சித்தி லெப்பே சொல்லுவாங்க. இவங்களெல்லாம் ஜஹீரா என்ற அந்த கிளஸ்டரை ஜஹீரா காலேஜுகளை எடுத்து தாரதில் அது கம்பலில் இருக்குது, புத்தளத்தில் இருக்குது, கொழும்பில் இருக்குது, அலுத்கமையில் இருக்குது என்றெல்லாம் ஜஹீரா என்ற முஸ்லீம்களுக்காக முஸ்லீம்கள் படிக்கணுன்றதுக்காக எல்லாம் பாடுபட்டு பாடசாலைகளை அமைச்சு தந்த ஆட்களாக இருக்கிறாங்க. அது மாதிரி அப்போ முஸ்லீம் உம்மத்துக்காக பாடுபட்ட அந்த பின்னணியில் அப்போ இதைத்தான் நான் சொல்ல வரேன்டா. எங்களுக்கு ஆசை இருக்குது, அதாவது எங்களுக்கு எங்களுக்கு நிறைஞ்ச நன்மைகளை தரணும், நான் சொர்க்கத்தில் உயர்ந்த தரஜால் இருக்கணும், நபிமார்களை சந்திக்கணும், அவங்களோட போராட்டங்களை பற்றி விசாரிக்கணும் என்ற மாதிரி அப்போ இன்னொரு பாக்கியத்தை நான் சொல்லி வைக்கிறேன். சொர்க்கத்தில் உள்ள விஷயம் என்று குரானில் வாரது என்னென்னா, அல்லாஹ் ஒருத்தரை சொர்க்கத்தில் அனுப்பும்போது மோஸ்ட்லி அவரோட சம்பந்தப்பட்ட ஃபேமிலி மெம்பர்ஸ்களையும் அவங்களோட சேர்ந்து இருக்கிறதுக்கு அனுப்பிடுறானா. நரகத்தில் உள்ள ஒருத்தரை கூட சில போது அல்லாஹ் அவருக்காக அவரை மன்னிச்சு சொர்க்கத்துக்கு அனுப்புகிறானா. ஹதீஸ் ஒன்று நான் கேள்விப்பட்டது தான். என்ன அல்லாஹ் ஒரு சொர்க்கத்தில் இருக்கிற ஒரு மனுஷன்ட்ட கேட்பானா, நான் உனக்கு போதிய சந்தோஷம் அளிக்கக்கூடிய வகையில் உன்னை ட்ரீட் பண்ணுறேன் நான். அப்போ அவன் சொல்லுவானா, நல்லா தான் நிற்கிது, ஆனால் எனக்கு விருப்பமான ஒருத்தர் என்னோட இல்லை, அவர் எங்கேயோ அல்லது நரகத்தில் இருக்கிறாரு. அப்போ அவர் அப்படி இருக்கிற நேரம் நான் எப்படி சந்தோஷமாக இருக்கேன் சொல்லி. அப்போ சொர்க்கம் என்ற சந்தோஷத்துக்குள்ளது தானே. அப்போ அவருக்கு அந்த சந்தோஷத்தை தடை செஞ்சிட இயலாது தானே. எனவே அவர் இன வைக்காத ஒருத்தராக இந்திப்பார் வரைக்கும். அப்போ அவரையும் மன்னித்து எல்லாம் சொர்க்கத்துக்கு அவர் அனுப்புகிறேன்னு சொல்லி. அப்போ சொர்க்கம் நாங்கள் எடுக்கிற அந்த இப்போ எல்லா முழு ஃபேமிலிக்கும் கிடைக்கக்கூடிய அப்கிரேடுன்ற வகையில் நான் ஒரு மனுஷன் அந்த சொர்க்கத்துக்கு போகிற அந்த இடம் ஈக்கிற சின்ன அளவை விட உயர்ந்த இடமாக இருந்துட்டால் வாரவங்க எல்லாரும் நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க தானே காலம் முழுக்க. அப்போ அப்படியான சொர்க்கத்துக்கு போகணுமென்ற ஆசை எங்களுக்கு, நிறைய நன்மை கிடைக்கும், நிறைய உயர்ந்த இடங்களில் இருக்கணுன்ற ஆசைப்படுறதா இருந்தால் எங்கள்கிட்ட இந்த சதக்கத்துல் ஜாரியாக ஈக்கணும். நாங்கள் எங்களுக்காக கபருக்கு சேரக்கூடிய நன்மைகளை நாங்கள் செஞ்சுட்டு போகணும். அப்போ இந்த இடத்துல அதைத்தான் வக்குஃபுன்னு சொல்லுவாங்க. வக்குஃபும் சதக்கத்துல் ஜாரியால் ஒன்று தான். அப்போ உடனே இப்படி சதக்கா ஜாரியான்னு சொன்னதுமே மദ്രஸான்னு தான் எல்லாம் சொல்கிறது. எல்லாரும் மദ്രஸாக்கு கொடுக்குறது, மദ്രஸா கலெக்ஷன்களுக்கு வருவாங்க, மദ്രஸா மாணவர்களை உருவாக்கி அப்படின்றத விடவும் நாங்கள் கொஞ்சம் ஒழுங்கு அமைக்கப்பட்ட அமைப்பில் நாங்கள் விஷயங்களை செய்யணும் மாதிரி பாருங்கள். இந்த மஹரகம்மம் மദ്രஸாக்கு எத்தனையோ ஏக்கர் கலம்புட ஹார்ட்டில் இருக்கிற பில்டிங் விஷயங்கள் லேண்ட் ஒன்று, அதை எங்களோட தலைவர்கள் அதை நம்ம செஞ்சு தரோம், கடைகளை கட்டி தரோம் அல்லது வேறு அமைப்போட செஞ்சு தரோம்ன்ட்டு ஒழுங்காக பிளான் பண்ணி கொள்ளாததால்
அது வந்து எம்டி லேண்டாக இருக்கிறதால அவங்க அதை கொடுத்தவங்கள்ட சந்ததிகளுக்கு வேறு ஆசைகள் வந்து அதை பிடுங்கி கொள்கிற வேலைகளில் ஈடுபடுறாங்க. அப்போ நான் அஹதியா மദ്രஸாவுக்கும் அப்படியான த்ரெட் ஒன்றுக்கிறதா நான் கேள்விப்படுறேன். இப்படி பல மദ്രஸாவுக்கு அந்த நல்ல மனுஷர்கள் அந்த மദ്രஸாவுக்கு எதுவும் கொடுத்திக்கிறாங்க. ஆனால் பிறகு வந்து அவங்கள்ட பிள்ளைகள் பேர பிள்ளைகள் அதை எடுத்துக்கொள்ள பார்க்குறாங்கன்றது. இதே இந்த இந்த முஸ்லீம் சமூகத்தில் தலைமைகள் அது பொலிட்டிக்கல் லீடர்ஸை மட்டும் சொல்ல இல்லை, அவங்களுக்கு முக்கிய பங்கு இருக்குது. வேறு தலைமைகளும் கூட பணக்காரர்களும் முஸ்லீம் சமூகத்தில் தலைமைகள் தான். அல்லது ஆலிம் உலமாக்கள்னு சொல்கிறது அல்லது உலமா சபைன்னு சொல்கிறது அவங்களாம் தலைமைகள் தான். அவங்க கொஞ்சம் ப்ரோக்ரெஸ்ஸாக அல்லது கொஞ்சம் முற்போக்குத்தனமாக யோசித்து இந்த மாதிரியான நிலங்களை சும்மா விட்டு வைக்காமல் அதுகளெல்லாம் அதை ஏதோ ஒரு வகையில் யூஸ் ஆகக்கூடிய வகையில் பிளானிங் ஒன்று எல்லாம் செஞ்சு கிஞ்சி அதுக்கான ஒரு ஏற்பாடு நடந்திருந்தால் அந்த அந்த லேண்டுகள் பறிபோகிறதுக்கான ஆபத்துகளிலிருந்து தடுத்து கொண்டிருக்கலும். அப்போ அப்படி இல்லாததால் அது எம்டி லேண்டாக இருக்கிறதால ஏதோ வேறு பிளானிங்கெல்லாம் போட்டு அதை எடுக்க பார்க்குறான். அடுத்தது சொன்னதுமே மദ്രஸா தாண்டி நாங்கள் யோசிச்சு கொள்ள தேவையில்லை. ஒருத்தருக்கு அதாவது யூனிவர்சிட்டிக்கு போகிற ஒருத்தருக்கு அவர் வறுமையின் காரணமாக போயிட மாட்டாங்களா, அந்த யூனிவர்சிட்டிக்கு போகாமல் விட்டுடுவாங்களோன்னு பயமிக்கிற பின்னணியில் அல்லது அவன்கிட்ட வறுமையின் காரணமாக அதுகளை சல்லிகளை பற்றி யோசிக்கிற பின்னணியிலையும் அவங்க அதை அல்லல் படுறதால ஹையர் அச்சீவ்மெண்ட் யூனிவர்சிட்டியில் செஞ்சு கொள்ள இல்லாமல் போகுமென்ற நிலை வரும்போது அந்த யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸுக்கு சல்லி கொடுக்குற ஒரு ஏற்பாடு ஒன்று நடக்கணும். ஏன்னா ஒரு ஸ்டூடெண்ட்டை படித்து வந்தால் என்ன அர்த்தம், அவர் நல்ல முறையில் உழைக்கிறாருன்றா என்ன அர்த்தம், அந்த குடும்பத்துக்கே அவர் வந்து ஃபீட் பண்ணுறாருன்ற அர்த்தம். அப்போ அந்த குடும்பமே ஃபீட் ஆகுதுன்னா அது சதக்கா ஜாரியா, உங்களால் நீங்கள் கொடுத்த சல்லி அமைப்பால் அவர் படித்து வந்திக்கிறாரு. இப்போ வந்து அந்த முழு குடும்பமும் அதால் சாப்பிட்றாங்க அந்த உழைப்பால். அதிலிருந்து ஒரு பங்கு உங்களோட ஹசானாக்கு உங்களுடைய நன்மையோட விஷயத்துக்கு வந்து சேர்ந்து கொண்டே இருக்க போகுது. அது மாதிரி தொழில் கல்வி நாங்கள் ஏற்படுத்தி கொடுக்க வேண்டியது. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், நாங்கள் ஒரு பெட்ஜில் வந்து 200 பேர் இருக்கிறாங்கன்னு வைங்க. ஒரு ஸ்கூலில் ஒரு பெட்ஜில் 200 பேர் இருக்கிறாங்கண்டா அவங்களில் ஏ லெவலுக்கு வந்து அதில் ஒரு 75 பேர் தான் போவாங்க. அப்போ 125 பேர் 100 பேர் போவாங்கன்னு வைங்களேன். மற்ற 100 பேருக்கு என்ன நடக்குதுன்னு ஒரு கொஸ்டின் ஆகுது. அதுக்கப்புறம் ஏ லெவல் படித்து ஏ லெவல்ன்றது ஒரு ஹார்டான விஷயம். நல்லா அப்போ அதில் எக்ஸ்போஸ் ஆகுறாங்க, அது ஏ லெவலில் படிக்கிறாங்க பிள்ளைகள் படித்து. அதுக்கப்புறம் யூனிவர்சிட்டி எத்தனை பேர் போகிறாங்க, 200 அந்த 100 பேரில் 10 பேர் கூட யூனிவர்சிட்டி போக மாட்டாங்க. சரி, அப்போ மற்ற 90 பேருக்கு என்ன நடக்குது, அவங்க அங்கே கடைக்கு போகிற அமைப்போ சில்லறை கடையிலையும் அந்த மாதிரி இடங்களுக்கும் போய்த்து அவங்கள்ட பொட்டன்ஷியலிட்டி வந்து குறையுது. அப்போ முழு சமூகத்தை இப்படி எல்லா ஊர்கள்லையும் யோசிச்சு பாருங்கள். அப்போ முழு சமூகத்தோட தரம் வந்து குறையுது இந்த அமைப்பால். அப்போ என்னென்றால் அப்போ இதுக்கு நாங்கள் பிளான் பண்ணணும். எல்லாமே மദ്രஸா கொடுத்துட்டு இருக்கிறது இல்லை. இன்னும் கொஞ்சம் சொல்லப்போனால் மദ്രஸா வந்து கொஞ்சம் கூடிட்டு விஷயங்களில். இப்போ அந்த மദ്രஸா ப்ரொடக்ஷன் வந்து இப்போ கொஸ்டனபிளாக இருக்குது. அங்கே வந்து ஒரு ட்ரெயின் டீச்சர்ஸ் இல்லை. மദ്രஸாவுக்கு வந்து ட்ரெயின் டீச்சர்ஸ் இருக்கிறாங்களா, இல்லை தானே. அப்போ அங்கேயே உருவாகி வந்த ஆட்கள் தான் அங்கே படிப்பிக்கிறது, அறகுறையான படிப்பு. அப்போ அவங்களுக்கு அவங்களோட ஓன் தமிழ் கூட 8ஆம் வகுப்புலேயே மദ്രஸாவுக்கு போடுற பின்னணியில் அவங்களோட ஓன் லாங்குவேஜே அவங்களுக்கு தெரியாத பின்னணி அரபு. அப்போ அவங்களோட ஓன் லாங்குவேஜே தெரியாட்டி அரபை ஒழுங்காக படிப்பாங்க, அரபையும் ஒழுங்காக படிக்க மாட்டாங்க. அப்படி அறகுறையாக 7 வருஷம் 8ஆம் வகுப்பு 10ஆம் வகுப்புலேயே பெய்த்து ஒழுங்கான ட்ரெயின் பண்ணப்படாத நிலையில் அவங்க அதில் 7 வருஷம் கழிச்சிட்டு வெளியே வரச்சில் அவங்க ஒரு ஏபிளான ஆட்களாக இருக்க மாட்டாங்க. அவங்களால ப்ரொடக்டிவிட்டி ஒன்று இல்லை சமூகத்துக்கு சரி குறைய. அவங்களால செய்ய முடியுமானதெல்லாம் ஒரு இமாமத் செய்கிறதும் ஒரு பள்ளியில் ஓதி கொடுக்குறதும் தான். அப்போ அதுகள் வந்து இந்த சமூகத்தை வழிநடத்துறதுக்கு போதாது.
அப்போ தேவைக்கு மேலே மதரசாக்களோட நிலைமைகள் இருக்குது. இப்போ இவங்களை எல்லாம் போஷித்து கொண்டிருக்கிற கடமைப்பாடு இந்த முஸ்லீம் சமூகத்துக்கு வரப்பாங்க. இதெல்லாம் குறைக்கணும். எதிரி சமூகத்திலிருந்து இந்த மதரசா விஷயத்தில் குற்றச்சாட்டு வரும்போது அதில் சில நியாயங்களும் இல்லாமல் இல்லை. எனவே மதரசாட தேவையில்லாமல் பட்டி தொட்டிகள்லையும் சின்ன சின்ன ரூமுகள்லையும் மதரசா நடத்தி கொண்டு அது நல்லமில்லை அப்படி செய்கிற பிள்ளைகளை வீணாக்குற மாதிரி. எனவே மதரசாகள் 200 300 இருந்தால் அதுகளை குறைச்சி ஒரு 50 100 ஆக்கி தரமான ஒரு இன்ஸ்டிடியூட்டுகளாக நாங்கள் நடத்துகிற ஒரு நிலைமையை கொண்டு வரணும். அது வேறு விஷயம். அப்போ அதனால தான் சொல்கிறேன்டா யூனிவர்சிட்டி போகிற மாணவர்களுக்கும் சல்லி கொடுத்து செய்ய வேண்டிக்கு. அது மாதிரி இந்த ஓ லெவலில் பின்தங்கிடுற லெவலில் பின்தங்கிடுற எத்தனையோ யூனிவர்சிட்டிக்கு போகிற 10 பேர் தானண்டா. அப்போ அந்த 190 பேர் இருக்கிறாங்க. அப்போ இவங்களை முஸ்லீம் சமூகம் கவனம் செலுத்தணும். அவங்களுக்கு ட்ரெயின் பண்ணணும். அவங்களுக்கு ஸ்கில்லை கொடுக்கும். கம்ப்யூட்டர் ஸ்கில்லாக இருக்கலாம், அல்லது வேறு அடுத்தது மெக்கானிக்ஸாக அவங்கள உருவாக்கலாம், அல்லது ஒவ்வொரு வகையில் ஏதோ ஒரு ஸ்கில்லை வாழ்க்கையில் அவங்களுக்கு கான்ஃபிடெண்ட்டை கொடுக்கத்தக்க வகையில் அவங்களாகவே ஒரு சொந்த தொழில் அமைச்சு கொள்ளக்கூடிய வகையில் ஒரு ஸ்கில்லை கொடுக்கறதுக்கான ஏற்பாட்டை இந்த முஸ்லீம் சமூகம் செய்யணும். அதுக்காக நாங்கள் செலவழிக்கணும். அப்படி செலவழித்து அந்த புள்ள அந்த மாணவன் அல்ல அந்த இளைஞன் ஒரு தொழிலை பெற்றுக்கொள்ளும்போது அந்த தொழில் அதனால் அவன் வீட்டுக்கு சாப்பாடு கொடுக்கும்போது அதால் அந்த சாப்பாடு கொடுக்கறதுக்கு காரணமாக நாங்கள் செலவழித்த காரணமாக அமைகிறோம். எனவே நாங்கள் இந்த மாதிரியான கொஞ்சம் ஒரு தனிப்பட்ட முறையிலே நாங்கள் ஏற்பாடுகளை செஞ்சு கொடுக்கணும். கலெக்டிவ்லேயும் அதாவது தனிப்பட்ட முறைன்னு வரும்போது எல்லாமே அது ஒரு 1000 ரூபாயோடையோ அல்லது 10,000 ரூபாயோட முடிஞ்சிடும் விஷயம். அப்போ கலெக்டிவ்லி செய்ய தகுதி உள்ளவங்க, கலெக்டிவ்லி ஒர்க் பண்ண வைக்கிற திறமை உள்ளவங்க அந்த ஒரு 50 பேரை சேர்த்து 10,000 ரூபா 50 பேர் சேர்த்தா எவ்வளோ வரும்? அப்போ அவ்வளோத்தையும் அப்போ நாங்கள் உருப்படியான பெரும் வேலைகளில் ஈடுபடலாம் அடக்கணும். இப்படியாக முஸ்லீம் சமூகம் தரமாக இருக்கிறதுக்கு, முஸ்லீம் சமூகம் பயனுள்ள ஒரு சமூகமாக மாறுறதுக்கு, அவங்க சீராக அவங்களோட வாழ்க்கை அமைப்புகளை ஒழுங்கு அமைச்சு கொடுக்குறதுக்கு நாங்கள் ஏதேனும் செலவழிக்கிறது நூடாக அவங்க இன்னும் அவங்களுக்கு பெட்டர்மென்ட் நாங்கள் செஞ்சு கொடுப்போம்னா அந்த நன்மையெல்லாம் எங்களோட கபருக்கு வரும். கபருக்கு வர்றது ஒரு விஷயம், அதே நேரம் எங்களோட இந்த உலகத்துலேயும் எங்களோட பேரும் மென்ஷன் பண்ணப்படும். கொஞ்சம் காலத்துக்கு நாங்களும் மதிப்பு மரியாதைகளோடு இந்த உலகத்துலேயும் வாழ அல்ல உதவி செய்வான். அப்படி நாங்கள் சம்படியாக நாங்கள் யாரோ மாதிரி இருந்துடாமல் ஒரு சம்படியாக உலகத்தில் வாழ்ந்துட்டு போகிறதுக்கு நாங்கள் அதை இலட்சியமாக கொள்ளணும். அப்போ அது சல்லி உள்ளவனுக்கு தான் செய்யலும், அறிவுள்ளவனுக்கு தான் செய்யலும் இல்லாமல் அப்படி நானும் ஆவிக்கொள்ளணும் என்ற ஆசையோட இந்த உம்மத்துக்காக நான் நிறைய செலவழிக்கிறதாக நான் என்னை ஆக்கிக்கொள்வேன் என்ற எண்ணங்களோடு நாங்கள் எங்களோட ப்ரொடக்டிவிட்டியை எங்களோட ஏர்னிங் கெப்பாசிட்டியை இதை கூட்டிக்கொள்றதுனூடாக அல்லது எங்களோட திட்டங்கள் உள்ளவங்க அந்த திட்டங்களை வெளிப்படுத்தணும், ப்ரொஜெக்டுகளை வெளிப்படுத்தணும். இந்த ஊருக்கு இப்படி செஞ்சு கொடுக்கணும், இந்த ஊருக்கு இப்படி செஞ்சால் இந்த வகையில் பல நன்மைகள் நடக்குமென்னு ப்ரொஜெக்டுகளை வெளிக்கொண்டு வரணும். அப்போ அதனூடாக அதை சல்லி உள்ளவங்க கெச் பண்ணி விஷயங்களை செய்வாங்க. இப்படியாக அமைப்பில் நாங்கள் எங்களோட சதக்கத்துன் ஜாரியாக்களை சதக்கா ஜாரியாக்களை அதிகரிக்கிறதுனூடாக எங்களோட கபருக்கு அதிகமான நன்மைகளை கொண்டு வர செய்கிறதுனூடாக சொர்க்கத்தில் உயர்ந்த இடங்களை நாங்கள் பெற்றுக்கொள்கிறதுக்கு எல்லாருக்கும் அருள் செய்யணும் என்று துவா செஞ்சு கொள்வோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.